அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணுக்கு தாவேக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். தாவேக நிர்வாகிகள் பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் எம்எல்ஏ விஜி சரவணன் பெயரை சொல்லி பெண்ணை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் காரில் கடத்திச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து மிக கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக சிபிஎம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் கட்சி பிரமுகர்கள் என்பதால் அரசியல் தலையீடின்றி சுதந்திரமான விசாரணை நடத்திட சிபிஎம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்றும் பே. சண்முகம் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணுக்கு தாவேக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தாவேக நிர்வாகிகள் பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் எம்எல்ஏ விஜி சரவணன் பெயரை சொல்லி பெண்ணை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். காரில் கடத்திச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து மிக கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு சிபிஎம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் கட்சி பிரமுகர்கள் என்பதால் அரசியல் தலையீடின்றி சுதந்திரமான விசாரணை நடத்திட சிபிஎம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்றும் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.